தன்னுடைய அம்மா அப்பாவை சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை இழந்துடுறனால அந்த குழந்தை வந்து ஒரு நார்சிஸ்டிக்காக ஒரு டாக்ஸிக்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 55 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 54 வரைக்கும் இந்த ஹோல் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரிஸ் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேரண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவன் லாஸ்ட் பார்ட்லேயுமே நான் க்ளீனாக வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் எப்படி உருவாகிறாங்க பேரண்டிங்னால, பேட் பேரண்டிங்னால அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறக்குறனால ஒரு குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து ஐசோலேட்டடாக என்விரான்மெண்ட்டில் வளர்கிறனால அந்த குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்பா அம்மா இறந்த அந்த பிளேஸில் வேறு யாராவது அவங்க வீட்டில் இருக்காங்க, அந்த குழந்தைய வந்து கைட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு லவ் சொல்லித்தராங்க, அந்த குழந்தைக்கு நிறையா எம்பத்தி சொல்லித்தராங்க, அண்ட் அந்த குழந்தைய வந்து ஒரு சேஃபான செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான சில்ட்ரனாக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேஷன், அப்யூசிவ் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஏதாவது செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, அதாவது ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து சர்வைவலை நோக்கி போகும். தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு தாட் அந்த குழந்தைக்கு ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் அந்த குழந்தை வளர்கிறதுக்கான அந்த மாதிரி அந்த குழந்தையோட பிரெயின் ஒயர் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. பட் ஒரு பேரண்ட்டை வந்து சின்ன வயசுலேயே இழந்துறதுனால அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக நார்சிஸ்டிக்காக 100% ஆகுன்ற எந்தவித ப்ரூஃபுமே எதுலேயுமே கிடையாது அப்படின்றது தான். ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பார்த்த நிறையா பர்சன் வந்து அவங்களுடைய நார்சிஸ்டிக்காக நான் மீட் பண்ணக்கூடிய நிறையா பர்சன் அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அப்பா இல்லை, அவங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகி அந்த குழந்தை வந்து தனியாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னது தான், அப்பா அம்மா இறந்தனால அந்த குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக இல்லை, அந்த குழந்தை ஐசோலேட்டடாக இருந்திருக்கும், இல்லை அந்த குழந்தை ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கும், இல்லை அந்த குழந்தை வந்து தனியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்யூசிவான என்விரான்மெண்ட்டில் அது கற்றுருந்துருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம் அந்த குழந்தைய ஃப்யூச்சரில் ஒரு நார்சிஸ்டிக்காக மாற்றுறதுக்கான நிறையா சான்சஸாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டு நான் உங்களுக்கு நிறையா ஸ்டோரி சொல்வேன். ஈவன் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க கூட ஃப்யூச்சரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக, பயங்கர ஹெல்த்தியாக, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக எம்பத்தட்டிக்காக இருக்கக்கூடிய நிறையா குழந்தைங்கள நானே நிறையா அடல்ட்டை வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. சின்ன வயசுலேயே நான் எங்கள் அப்பா அம்மா இழந்துட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் வெரி குட் பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நிறையா பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் ரிலேஷன் இல்லை. பட் இருந்தாலுமே இப்போ சில பேர் கேட்டிருக்காங்களா அந்த கொஸ்டின், லைக் அப்பா அம்மா இறந்தனால அந்த குழந்தை நார்சிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அதுக்கு என்னென்ன மாதிரியான சினாரியோ இருந்திருந்தால் அது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு எவால்யூஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸை வந்து அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நீங்கள் அங்கே பார்க்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அது வந்து மற்றவங்க எப்படி வந்து அதை வந்து அந்த குழந்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். அதாவது ஒரு டீப் அபண்டன்மெண்ட் ஊண்டு வந்து அந்த குழந்தையோடைய ஹார்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த குழந்தைய வந்து பாதிக்கும், அதாவது மென்டலி பயங்கரமாக பாதிக்கும். பீப்புள் வந்து நான் லவ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதான் என் கூட இருப்பாங்க, இல்லைனா என்னை விட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அந்த குழந்தை வந்து அம்மா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வளருது அப்படின்னா, இப்போ அந்த அப்பாவுக்கு பதிலாக அந்த வீட்டில் வந்து வேறு யாராவது மாமாவோ இல்லை யாரோ ஒருத்தங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தை கூடயே இருந்து அந்த குழந்தை வளருது அப்படின்னா அவங்க வந்து அந்த அப்பா காட்டக்கூடிய அதே லவ்வே காட்டாமல், என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ஏ கார்டியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்து, நீ இதெல்லாம் பண்ணாதான் நான் வந்து உன்னைய ஏற்றுப்பேன், நீ இந்த மாதிரிலாம், அதாவது அந்த குழந்தை வேறு ஏதாவது யூஸ்வலாகவே இந்த குழந்தைனா வந்து என்ன பண்ணும், எக்ஸாக்டாக அடல்ட் மாதிரி நடந்துக்காதில் சில குறும்புத்தனம்லாம் பண்ணும். ஆனால் அந்த குறும்புத்தனம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாமாவா சித்தப்பாவா பெரியப்பாவா யாரோ ஒருத்தராக வந்து அந்த குழந்தைய வந்து
திட்டுறாங்க அப்படின்ற போது அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, ஓகே நல்லா பண்ணால் தான் இவங்க என்னை பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு அன்சேஃப் என்விரான்மெண்ட்டாக அந்த குழந்தை நினச்சிக்கும். அப்போது அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நான் இதெல்லாம் பண்ணால் தான் என்னை லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சர்வைவலை லேர்ன் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதெல்லாம் பண்ணால் தான் என்னை லவ் பண்ணுவாங்க, இல்லைனா என்னை விட்டுருவாங்க, என்னை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு குழந்தை ரொம்ப இன்செக்யூர்டாக ரொம்ப ஒரு அன்சேஃபான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெண் குழந்தைனாலும் ஒரு ஆண் குழந்தைனாலும் அதோட பிரெயின் வந்து பயங்கரமாக பாதிக்கும். சர்வைவலில் ஒரு குழந்தைய நீங்கள் வச்சுருக்கவே கூடாது அப்படின்றதான் ஒரு டீப் அபண்டன்மெண்ட் அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ இது வந்து ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி, அதாவது அதை வந்து ஸ்லோவாக அந்த பிரெயினில் வந்து டெவலப் பண்ணும். இது வந்து நார்சிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தையோட எமோஷ்னல் நீட்ஸ் வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்ற போது வேறு யார் இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்க அந்த அம்மாவுடைய பிளேஸை, இல்லைனா அம்மா மட்டும் இருக்காங்கன்னா அவங்க அப்பாவுடைய பிளேஸை எடுத்து அந்த குழந்தைக்கான தேவையான எல்லா எமோஷ்னல் நீடும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். அதாவது எப்போவுமே ஒரு குழந்தைக்கு வந்து அப்பாவும் தேவைப்படும் அம்மாவும் தேவைப்படும். அப்பா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை அந்த குழந்தைக்கு அமைச்சு தருவார். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லவ், அதிகமான என்ன கேட்டாலும் நம்ம தரோம் அப்படின்னு அந்த சின்ன சின்ன செல்லம் அதெல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. அப்பா வந்து ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூட் பண்ணுவார், சேஃபாக தன்னை குழந்தைய பார்த்துப்பார். ஸோ எங்கேயாவது வெளியே போனோன்னா அப்பா இருக்காங்கன்னா சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ஃபீல் ஆகும். இப்போது அப்பா இல்லை அப்படின்னா அம்மா வந்து அந்த சேஃபான ஃபீலை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். சப்போஸ் அம்மா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமான அந்த மதர்லி லவ்வையும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நிறையா, அதாவது அந்த குழந்தை சேட்டெல்லாம் பண்ணிச்சுன்னா அதை வந்து அதட்டாமல் ஓகே அதெல்லாம் சேட்டை பண்ணுறது ரசிக்கிறது, எந்த இடத்துல அதட்டும் எந்த இடத்துல அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு லவ்வையும் அந்த அப்பா கொடுத்து வளர்க்க வேண்டியதுன்றது மிக மிக அவசியம். பட் யூஸ்வலாக வந்து அம்மா அப்பா இல்லாத இடத்துல பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. டிவோர்ஸ் கேசஸில் தான் இந்த இஷ்யூஸ் நிறையா வருது. ஏன்னா டிவோர்ஸ் கேசஸில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய லைஃப்லேயே ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அந்த குழந்தைய வந்து அப்பா இல்லைனா அம்மா கூட அந்த குழந்தை வளருதுன்னா அந்த அம்மா வந்து அப்பா கொடுக்கக்கூடிய அதே ஃபாதர்லி ஆனால் அஃபெக்ஷன், அந்த கேர், அந்த சேஃபான ஃபீல் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இல்லைனா அம்மா இல்லைனா அந்த அப்பா அதே ஃபீலை கொடுக்கறது இல்லை. இதில் தான் நிறையா ப்ராப்ளம் வரதான் நான் நிறையா கேசஸ் வந்து படிச்சிருக்கேன். நிறைய பேர் நிறையா சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போவுமே ஒரு குழந்தை வந்து செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஃபீல் பண்ணவே வச்சிடக்கூடாது. ஸோ அன்மெட்டான எமோஷ்னல் நீட்ஸ் வந்து அந்த குழந்தையோட பிரெயினை பயங்கரமாக பாதிக்கும். அது ஃப்யூச்சர் நார்சிஸ்டிக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சர்வைவல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி பில்ட் ஆன் சர்வைவல் அப்படின்னா அது வந்து பயங்கர டேஞ்சரஸாக ஃப்யூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டேபிள் கைடன்ஸே இல்லாமல் அந்த சைல்டு வந்து ஃபால்ஸ் செல்ஃபை வந்து உருவாக்கிக்க கூடாது. அதாவது தான் இப்படி தான் தன்னை இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், தன்னுடைய கான்ஃபிடென்ட், தன்னுடைய சார்மிங், தன்னுடைய குணம், இது எல்லாத்தையும் வச்சு தான் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்டேபிள் கைடன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு ஃபால்ஸான ஒரு செல்ஃபை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிடவே கூடாது. ஸோ அது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட இன்செக்யூரிட்டி, அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த குழந்தையோட டிப்ரெஷன், இல்லை அந்த குழந்தை யாராவது அதட்டுறாங்க மிரட்டுறாங்கன்ற போது தான் அந்த ஒரு ஃபால்ஸான செல்ஃபை அந்த குழந்தை க்ரியேட் பண்ணும். கடைசி வரைக்கும் அந்த ஃபால்ஸான செல்ஃபை அது நம்பிக்கிட்டே இருக்கும். எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளையும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க மிரரில் தன்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஃபால்ஸான ஒரு செல்ஃப் வந்து அந்த மிரரில் இருக்கும். அந்த மிரரை அவங்க சின்ன வயசுலேயே உருவாக்கிப்பாங்க. ஸோ அதை உருவாக்க விடவே கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து எக்ஸசிவான வேலிடேஷனை எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சினாரியோவை உருவாக்கிடக்கூடாது. இப்போ இந்த பேரண்ட்ஸ், அதாவது யாராவது ஒருத்தங்க மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த குழந்தை எக்ஸசிவான வேலிடேஷன் எதிர்பார்க்கும். அதாவது ஒரு அம்மாவால் ஒரு அப்பாவால் எல்லா வேலிடேஷனையும் நீங்கள் தர முடியாது. அதாவது அந்த குழந்தை இப்போ ஏதாவது கேட்குது அப்படின்னா அப்பா கிட்ட வேறு கேட்கும், அம்மா கிட்ட வேறு கேட்கும். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் மிஸ்ஸிங்குன்ற போது ஒரு சைட் ஆஃப் விஷயம் அது கேட்க முடியாத மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரியான வேலிடேஷனை அது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த வேலிடேஷனை ஃப்யூச்சரில் வேறு யாராவது தராங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். அது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ அப்பா அம்மா இல்லாத குழந்தை வளரும்போது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது ஒரு அப்பாவா இல்லை ஒரு அம்மாவா இருந்து யோசித்து மொத்தமாக அந்த குழந்தைக்கு ஃபில் பண்ண வேண்டியதுன்றது அந்த சிங்கிள் பேரண்ட்டோட கடமை அப்படின்றது தான். ஏன் வந்து சில பேர் வந்து அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நார்சிஸ்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணுறேன் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேபிளான எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கிறது தான் காரணம்.
கேர் கிவர்ஸ் இல்லாததுக்கு தான் காரணம். அதே மாதிரி அந்த சைல்டு வந்து வளரும்போது அன்ஹியர்டாக அன்வொர்த்தியாக ஃபீல் பண்ணுறது தான் நிறையா ப்ராப்ளம் அப்படின்றது தான். பட் யூஸ்வலாக வந்து நான் சொன்னல, இப்போ அப்பா அம்மா இல்லாத குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லவ், எமோஷ்னல் சப்போர்ட்டு அது எல்லாமே எனக்கு என்னுடைய கேர் கிவர்ஸ், அதாவது தன்னுடைய அப்பா இல்லை அம்மா, அதாவது அந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அப்பா அம்மா இல்லைனா தன்னுடைய ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தங்க கூட அவங்க கூட இருந்து அதை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கனால எனக்கு வந்து நான் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது தான். அந்த சப்போர்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தைக்கு கிடச்சிட்டே இருக்கும்போது அதோடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்ற மாதிரி வளரும் போது தட் கிட் வில் பி ஆல் ரைட் அப்படின்றது தான். ஸோ இயர்லி பேரண்டல் டெத் அப்படின்றனால இல்லைனா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறனால அந்த குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக மாறும் அப்படின்றதுக்கு எந்த வித ப்ரூஃபுமே கிடையாது சைக்காலஜி படி. ஸோ அதனால் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் வளர்க்கக்கூடிய குழந்தை எல்லாருமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் மென்டலாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஓவரால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.